ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா, ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்ல டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு. ஜே யூசோ அண்ட் கோடி ரோட்ஸ் ஃபர்ஸ்ட் வராங்க வர்சஸ் அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபேக்டோ அண்ட் டேமேட்டோங்க இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு டீமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஜேக்கப் ஃபேக்டோ கோடி கட்டர்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துல வந்து டேமேட்டோங்க வச்சு ஜேக்கப் ஃபேக்டோ ரெண்டு பேரும் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரன்னிங் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு ஜேக்கப் ஃபேக்டோ. அந்த நேரத்துல கீழ இருந்து ஜே யூசோ காலை வாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சூசைட் டைவை போட்டு ஜேக்கப் அப்படியே கமெண்ட்ரி டேபிளுக்கு அந்தாண்ட தள்ளி விட்டுருவாரு. ஜேய்ஸும் கீழே விழுந்துறாரு. அதை பயன்படுத்திக்கிட்ட கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச்ல வந்து தன்னோட கோடி ஃபினிஷரை போட்டு கிராஸ் ரோட்ஸை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணிடுவாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமாக ரொம்ப ஷாக்கிங்கா நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு சோலோசிக்கா உள்ற வந்து டக்குன்னு கோடிக்கு வந்து தன்னோட தம் ஃபினிஷரை போட்டு அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே வந்து அந்த ஹூடிய தலையிலிருந்து நவுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிப்பை கழட்டி ஹூடியை தூக்கி போட்டாரு. இதுதான் அந்த மூமெண்டான பிக்சர்ஸ். எதுக்கு சோலசிக்கா இப்போ கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணாரு அப்படின்றது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. இது ஒரு பயங்கரமான சம்பவமா இருந்துச்சு. இந்த ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட் வேற லெவல். WWE எதிர்பார்க்காததெல்லாம் பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ராவ்ல கெவின் ஓவன்ஸ் வந்து செமிசைல அட்டாக் பண்ணது. இந்த ஸ்மாக் டவுன்ல பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சோலசிக்கு அட்டாக் பண்ணிருக்காரு. எல்லாமே வேற லெவலா இருந்துச்சு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க.